குழந்தை மருத்துவத்தில் ஜான் மேக்ஸ்வெல் போமனுடைய மிக முக்கியமான பணிகள் என்னென்னன்றத பார்க்கலாம். ஜான் மேக்ஸ்வெல் போமன் கனடாவை சேர்ந்த ஒரு குழந்தை நல மருத்துவர் மற்றும் மருத்துவ ஆராய்ச்சியாளர். இவர் 1925 மே 24 அன்னைக்கு கனடாவுடைய மேனிடோபாவில் இருக்கிற வினபெக்கில் பிறந்தாங்க. இவர் 1949ஆம் ஆண்டு அந்த வினபெக்கில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் மேனிடோபா மெடிக்கல் காலேஜில் டாக்டர் ஆஃப் மெடிசன் என்ற எம்டி டிகிரியை முடித்தாங்க. அதை தொடர்ந்து அதே வினபெக்கில் இருக்கிற த சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் ஆஃப் வினபெக்கில் இவர் குழந்தை மருத்துவ பயிற்சியை பெற்று ஒரு பீடியாட்ரிஷியன், அதாவது குழந்தை நல மருத்துவர் ஆனாங்க. அதுக்கப்புறமா ஜான் மேக்ஸ்வெல் போமன் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் பற்றியும் அந்த நோய்களுக்குண்டான சிகிச்சை முறைகள் பற்றியும் ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. அதில் குறிப்பாக இவர் RH டிசீஸ் அப்படின்ற குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு கொடிய நோய் பற்றி ஆராய்ச்சி செய்ய தொடங்கியிருந்தாங்க. இந்த RH டிசீஸ் ஆனது ஹீமோலைட்டிக் டிசீஸ் ஆஃப் த நியூபார்ன் அப்படின்னும் அழைக்கப்படும். இப்போ RH டிசீஸ் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். பொதுவாக சிலருடைய ரத்தத்தில் RH அப்படின்ற ஒரு புரோட்டீன் ஆனது இருக்கும், சிலருடைய ரத்தத்தில் இந்த RH அப்படின்ற புரோட்டீன் ஆனது இருக்காது. யாருடைய ரத்தத்துலலாம் RH அப்படின்ற புரோட்டீன் இருக்கோ அவங்களுடைய பிளட் குரூப் ஆனது பாசிட்டிவ் அப்படின்னும், யாருடைய ரத்தத்துலலாம் இந்த RH அப்படின்ற புரோட்டீன் இல்லையோ அவங்களுடைய ரத்த வகை அந்த பிளட் குரூப் ஆனது நெகட்டிவ் அப்படின்னும் அழைக்கப்படும். இப்போ புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இப்போ ஒரு நபருடைய பிளட் டைப் வந்து ஏ அப்படின்னு இருக்குது அப்படின்னா, இப்போ அந்த ஏ ரத்த வகை உள்ள அந்த நபருடைய ரத்தத்தில் இந்த RH புரோட்டீன் இருந்தால் அது வந்து ஏ பாசிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். அதே நபருடைய ரத்தத்தில் இந்த RH அப்படின்ற புரோட்டீன் இல்லைன்னா அது வந்து ஏ நெகட்டிவ் அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி தான் பி பாசிட்டிவ் பி நெகட்டிவ், ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் அப்படின்னாலும் அந்தந்த ரத்த வகை உள்ள அந்த நபர்களினுடைய ரத்தத்தில் இந்த புரோட்டீனுடைய இருப்பை வச்சு அது பாசிட்டிவாக இல்லைன்னா நெகட்டிவா அப்படின்றது வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ இது ஏன் முக்கியம்னா, இப்போ ஒரு நபருக்கு வந்து ஏ பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்குது, இன்னொரு நபருக்கு வந்து ஏ நெகட்டிவ் இருக்குது. இப்போ இந்த ஏ நெகட்டிவ் உள்ள நபருக்கு வந்து விபத்துனால நிறைய ரத்த இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இப்போ அந்த நபருக்கு ரத்தம் தேவை. இப்போ ஏ நெகட்டிவ் உள்ள நபருக்கு இன்னொரு ஏ நெகட்டிவ் ரத்தம் மட்டும்தான் ஏற்றணும். அதுக்கு மாறாக ஏ பாசிட்டிவ் ரத்தம் ஏற்றுனா சில பிரச்சனைகள் ஏற்படும். எதனால் பிரச்சனைகள் ஏற்படும், என்ன நடக்கும் அப்படின்றத சொல்கிறேன். பொதுவாக நம்மளுடைய உடம்புல இந்த நுண்கிருமிகள், வைரஸ், பாக்டீரியா, பேரசைட்ஸ் இது மாதிரியான நுண்கிருமிகள் நுழையும் போது அதை உடனடியாக நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு மண்டலமானது அதை ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்டாக ரெகக்னைஸ் பண்ணி அதுக்கு எதிரான ஆன்டிபாடிஸை உற்பத்தி செஞ்சு அந்த வைரஸ், பாக்டீரியா, அதே மாதிரி பேரசைட் அது போன்ற நுண்கிருமிகளை எதிர்த்து போராட ஆரம்பிச்சிடும். இப்போ இது எல்லாத்தையும் எப்படி ஃபாரின் ஆப்ஜெக்டாக ரெகக்னைஸ் பண்ணுதோ அதே மாதிரி தான் இப்போ ஏ நெகட்டிவ் உள்ள நபரினுடைய உடம்புல ஏ பாசிட்டிவ் ரத்தத்தை வந்து ஏற்றுனா அப்போ அந்த நபரினுடைய ரத்தமானது உடனடியாக வந்து கிளாட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த ஏ பாசிட்டிவ் ரத்தத்தில் இருக்கக்கூடிய RH அப்படின்ற புரோட்டீன் ஆனது ஏ நெகட்டிவ் உள்ளவருடைய ரத்தத்தில் இல்லை. அதனால தான் அவருடைய பிளட் குரூப் வந்து ஏ நெகட்டிவ் அப்படின்னு இருக்குது. இப்போ அவருடைய உடம்புல ஏ பாசிட்டிவ் பிளட் ஏற்றும் போது அந்த ஏ பாசிட்டிவ் பிளட்ல RH புரோட்டீன் இருக்குது, அதனால தான் அது ஏ பாசிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ ஏ பிளட்டு தான் இவருக்கும் ஏ பாசிட்டிவ் உள்ளவங்களுக்கும், அந்த ரத்தத்தை பெறவருக்கு ஏ நெகட்டிவ் இருந்தாலும் அது ஏ தான், அதே சமயம் அவர் பெறக்கூடிய ரத்தம் ஏ பாசிட்டிவ் இருந்தாலும் அது ஏ தான். இருந்தாலும் இந்த பிரச்சனை எதனால் ஏற்படும்னா, அந்த ஏ பாசிட்டிவ் பிளட்ல எக்ஸ்ட்ராவாக RH அப்படின்ற புரோட்டீன் இருக்குது. இப்போ இந்த ஏ நெகட்டிவ் பிளட் உள்ள நபருடைய அந்த உடம்புல வந்து இந்த RH அப்படின்ற புரோட்டீன் வந்து இல்லாதனால புதுசாக வேற ஒரு ரத்தம் மூலமாக அந்த RH புரோட்டீன் ஆனது உள்ளே வரும்போது அதை வைரஸ், பாக்டீரியா, பேரசைட் மாதிரி ஏதோ ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட் அப்படின்னு அந்த ஏ நெகட்டிவ் உள்ள நபரினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலமானது ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதனால அது அந்த RH புரோட்டீனுக்கு எதிரான ஆன்டிபாடிஸை உற்பத்தி செஞ்சு அதை அழிக்க ஆரம்பிக்கும். இதன் மூலமாக அந்த ஏ நெகட்டிவ், அந்த ஏ பாசிட்டிவ் ரத்தத்தை பெற்ற ஏ நெகட்டிவ் பிளட் குரூப் உள்ள நபரினுடைய உடம்புல ரத்தம் அப்படியே கட்டியாக மாற ஆரம்பித்து அவருக்கு பல பிரச்சனைகள் ஏற்பட்டுடும். இதனால தான் ஏ நெகட்டிவ் உள்ள நபருக்கு ஏ பாசிட்டிவ் ஏற்றக்கூடாது, அதே மாதிரி பி நெகட்டிவ் உள்ள நபருக்கு பி பாசிட்டிவ் ஏற்றக்கூடாது, ஓ நெகட்டிவ் உள்ள நபருக்கு ஓ பாசிட்டிவ் ஏற்றக்கூடாது. ஏன்னா இதிலெல்லாம் பாசிட்டிவ் உள்ளவங்களுடைய பிளட்டில் RH அப்படின்ற எக்ஸ்ட்ரா ஒரு புரோட்டீன் இருக்குது, நெகட்டிவ் உள்ளவங்களுக்கு இது இருக்காது. இது இல்லாதனால இது புதுசாக அவங்களுடைய ரத்தத்தில் நுழையும் போது அதை வந்து வைரஸ், பாக்டீரியா அல்லது பேரசைட் மாதிரியான நுண்கிருமிகளாக கருதி அந்த நபரினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலமானது அதுக்கு எதிராக
போராட ஆரம்பிச்சிடும். ஸோ இதான் வந்து நடக்கும். இதே பிரச்சனை தான் கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்களினுடைய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏற்படும். அது அப்படி ஏற்படுது அப்படின்னா அதுதான் RH டிசீஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ ஒரு பெண் இருக்கிறாங்க, அவங்களுடைய பிளட் குரூப் வந்து O நெகட்டிவ் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ அவங்களுடைய கருவில் கர்ப்பப்பையில் வளரக்கூடிய அந்த குழந்தையினுடைய இரத்த வகையானது O பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா அப்போ இந்த பெண்ணினுடைய O நெகட்டிவோடைய அந்த ரத்தம் வந்து இருக்கு. ஸோ அதனால O பாசிட்டிவ் ரத்தம் உள்ள அந்த குழந்தை அந்த பெண்ணினுடைய கர்ப்பப்பையில் இருக்கிறனால அந்த O பாசிட்டிவ் பிளட்டை கொண்ட அந்த குழந்தையினுடைய ரத்தத்தை இந்த O நெகட்டிவ் உள்ளக்கூடிய அந்த தாயினுடைய உடம்பானது அதை வந்து ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்டாக தான் கருதும். அந்த ரத்தத்தை வந்து கிருமிகளாக வந்து கருதும். அதனால அதுக்கு எதிராக நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டி அந்த குழந்தையினுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய பிளட் செல்ஸை அழிக்க ஆரம்பிக்கும், ரத்த செல்களை அழிக்க ஆரம்பிக்கும். அதன் மூலமாக அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய குழந்தையினுடைய ரத்த அணுக்கள் எல்லாம் குறைஞ்சு காலப்போக்கில் அந்த குழந்தைக்கு அனீமியா அப்படின்ற ரத்த சோகை ஏற்படும். அதுக்கப்புறம் ஜாண்டஸ் அப்படின்ற மஞ்சள் காமாலை ஏற்படும். அதையும் தாண்டி மூளை பாதிப்பு கூட ஏற்பட்டு சில நேரங்களில் கருவிலேயே குழந்தைகள் செத்தும் போயிடும். ஸோ இந்த அளவுக்கு கொடிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த RH டிசீஸ். இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். RH டிசீஸ் அப்படின்னா ஒரு தாய் வந்து நெகட்டிவ் பிளட் குரூப்பை கொண்டு இருக்கும்போது அந்த தாயினுடைய வயிற்றில் பாசிட்டிவ் பிளட் குரூப்பை கொண்ட ஒரு குழந்தை வளருது அப்படின்னா அப்போ அந்த குழந்தையினுடைய ரத்தத்தை அந்த தாயினுடைய உடம்பு வந்து ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்டாக ரெகக்னைஸ் பண்ணி அந்த குழந்தையினுடைய பிளட் செல்ஸை அழிக்க ஆரம்பிக்கும். அப்படி அழிக்கிறனால அந்த குழந்தைக்கு வந்து ரத்த அணுக்கள் எல்லாம் குறைஞ்சி போய் ரத்த சோகை, மஞ்சள் காமாலை அல்லது மூளை பாதிப்பு இது போன்ற பாதிப்புகளெல்லாம் ஏற்பட்டு குழந்தை அழியக்கூடிய தருவாய் கூட ஏற்படும். ஸோ இதை பற்றி தான் இதுதான் வந்து RH டிசீஸ் அப்படின்றது. இதுதான் ஹீமோலைட்டிக் டிசீஸ் ஆஃப் த நியூபார்ன். அதே சமயம் ஹீமோலைட்டிக் டிசீஸ் ஆஃப் ஃபீட்டஸ் இன் நியூபார்ன் இப்படி கூட அழைக்கப்படும். ஸோ இதை பற்றி தான் இவர் வந்து ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. இதை பற்றிலாம் இவர் வந்து ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. அப்போ தான் 1961ஆம் ஆண்டு வினப்பெக்ல இருக்கக்கூடிய RH லேபரட்டரி இன் வினப்பெக் அதனுடைய ஒரு மெடிக்கல் டைரக்டராக அந்த 1961ஆம் ஆண்டு ஜான் மேக்ஸ்வெல் போமன் நியமிக்கப்பட்டாங்க. நியமிக்கப்பட்ட பிறகு தொடர்ச்சியாக இவருடைய ஆய்வுகளை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தாங்க. இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு பெண் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் பிளட் குரூப் உள்ள பெண் வந்து கர்ப்பம் தரிக்கிறாங்க. அப்போ முதல் முறையாக ஒரு குழந்தை வந்து அவங்களுடைய கர்ப்பப்பையில் உருவாகுது. அப்போ அந்த குழந்தையினுடைய பிளட்டு வந்து பாசிட்டிவாக இருந்தால் ஆரம்பத்தில் ஒன்றுமே ஆகாது. ஏன் ஆகாது அப்படின்னா அந்த குழந்தைக்கு கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு தாயினுடைய பிளசண்டா அப்படின்ற நஞ்சுக்கொடி அந்த நஞ்சுக்கொடி வழியாக தான் ஊட்டம்லாம் கிடைக்கும், ஊட்டச்சத்துலாம் கிடைக்கும். இந்த புரதமாக இருக்கட்டும், மாவு சத்தாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அம்மாக்கள் வந்து சாப்பிடும்போது அவங்களுடைய அந்த பிளட்டில் அதெல்லாமே கலந்து அதுக்கப்புறம் நஞ்சுக்கொடி வழியாக அது வந்து குழந்தைக்கு ஊட்டமளிக்கும். அந்த நஞ்சுக்கொடி வழியாக தான் ஆக்சிஜனும் குழந்தைக்கு கிடைக்குது. அதனால தான் கர்ப்பப்பையில் இருக்கும்போது குழந்தைக்கு வந்து ஆக்சிஜன் வந்து அதன் மூலமாக தான் கிடைக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது கர்ப்பப்பையில் இருக்கிறனால அந்த குழந்தைய வந்து ஆரம்பத்தில் இந்த அம்மாவினுடைய ஆன்டிபாடிஸ் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறேன். இந்த நஞ்சுக்கொடி அப்படின்னு சொன்னேன், அந்த பிளசண்டா அது வழியாக வந்து பெரிய பெரிய ஆன்டிபாடிஸ்லாம் உள்ளே நுழைய முடியாது. அது நுழைஞ்சாதான் அந்த குழந்தைய வந்து பாதிக்க முடியும். ஸோ அது உள்ளே நுழையாது. அதுக்கு பதிலாக அந்த குழந்தைக்கு தேவையான புரதச்சத்து, மாவுச்சத்து, ஆக்சிஜன் இதெல்லாம் மட்டும்தான் அதுக்குள்ளே நுழைய முடியும். அதனால் அந்த குழந்தைக்கு எதுவுமே ஆகாது. இப்போ குழந்தை பிறக்கக்கூடிய நேரம் வருது, கரெக்டாக பிரசவம் நடக்குது. இப்போ அந்த குழந்தைய வந்து வெளியே எடுப்பாங்க. அப்படி வெளியே எடுக்கும்போது அந்த நஞ்சுக்கொடியானது தளர் வளர்ந்து அது வந்து அவிழும். ஸோ அது வந்து கலண்டுரும் குழந்தைகிட்ட இருந்து, அதே மாதிரி தாயினுடைய கர்ப்பப்பையில் இருந்தும். அப்படி கலரும்போது ஒரு சின்ன அழுத்தம் ஏற்பட்டு அதன் மூலமாக குழந்தையுடைய ரத்தமானது தாயினுடைய ரத்த நாளங்களுக்குள்ளே போயிடும். ஸோ இப்போ குழந்தை வந்து சேஃபாக பிறந்துடும் ஃபஸ்ட்டு குழந்தை. இப்போ ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்கும்போது அந்த பாசிட்டிவ் பிளட் குரூப் உள்ள குழந்தையினுடைய ரத்தம் அந்த நெகட்டிவ் பிளட் குரூப் உள்ள தாயினுடைய உடம்புக்குள்ளே கொஞ்சம் கலந்துரும். ஏன் கலக்கும்? அந்த குழந்தை வெளியே
வரும்போது ஏற்படக்கூடிய அழுத்தம் காரணமாக அந்த குழந்தையினுடைய ரத்தமானது அந்த நஞ்சுக்கொடி வழியாக கொஞ்சம் வெளியேறி அந்த தாயினுடைய ரத்த நாளத்துக்குள்ளே போயிடும். ஸோ இப்படி போகும். அதே சமயம் குழந்தையை வெளியேவும் எடுத்துடலாம். இப்போ குழந்தை பாதிக்கப்படாமல் முதல் குழந்தை வந்து காப்பாற்றப்படும். எந்த பிரச்சனையும் ஏற்பட்டிருக்காது. ஏன்னா ஆன்டிபாடிஸ்னால அந்த பிளசண்டாவை தாண்டி உள்ளே போயிருக்க முடியாது. அது ஐஜிஎம் அப்படின்ற ஒரு வகையான ஆன்டிபாடிஸாக இருக்கும். அதனால் போயிருக்க முடியாது. இப்போ அந்த குழந்தையை வெளியெடுத்தாச்சு. இப்போ அந்த நெகட்டிவ் பிளட் குரூப் உள்ள தாய், அந்த தாயினுடைய உடம்புல இந்த பிளட்டு வந்து கொஞ்சம் பட்டிருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது பட்ட உடனே அது பாசிட்டிவ் பிளட் குரூப் அப்படின்றனால அதுக்கு எதிரான ஆன்டிபாடிஸ் அப்போ தான் உருவாக ஆரம்பிக்கும். குழந்தை வெளியேறினதுக்கு அப்புறம் தான் அந்த தாயினுடைய உடம்புல அந்த அதுக்கு எதிரான ஆன்டிபாடிஸே உருவாக ஆரம்பிக்கும். இப்போ உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஃபுல்லாக ஒரு 2 மாதத்தில் அந்த தாயினுடைய உடம்புல வந்து ஆன்டிபாடிஸ் இருக்கும். அதாவது பாசிட்டிவ் பிளட் குரூப்புக்கு உண்டான ஆன்டிபாடிஸ் ஆனது இப்போ இருக்கும். இந்த ஆன்டிபாடிஸ் வந்து ஐஜிஜி அப்படின்னு அழைக்கப்படும். அது ரொம்ப சின்னதாக இருக்கும். ஐஜிஎம் அப்படின்ற ஆன்டிபாடிஸை விட இது வந்து ரொம்ப சின்னது. எப்படி இந்த புரோட்டீன், அதே மாதிரி கார்போஹைட்ரேட், அதுக்கப்புறம் வந்து ஆக்சிஜன், இதெல்லாம் வந்து நஞ்சுக்கொடி வழியாக நுழைஞ்சு குழந்தைக்கு கிடைக்குதோ அதே மாதிரி இந்த ஆன்டிபாடிஸும் வந்து இப்போ நுழைய முடியும். அந்தளவுக்கு சின்ன ஆன்டிபாடிஸ் அப்படி வந்து கற்பனை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த தாயினுடைய உடம்புல அந்த ஆன்டிபாடிஸ் இருக்குது. இப்போ மறுபடியும் அந்த தாய் வந்து கருவுறாங்க. இப்போ 2வது குழந்தை பிறக்க போகுது. இப்போ அவங்க கர்ப்பமாகறாங்க. இப்போ அந்த 2வது குழந்தையும் பாசிட்டிவ் பிளட் குரூப்போடு இருக்குது. அப்போ என்ன நடக்கும்னா இந்த பிளசண்டா வழியாக நான் ஏற்கனவே சொன்னேன் புரோட்டீன், அதே மாதிரி அந்த மாவுச்சத்து, ஆக்சிஜன் இதெல்லாம் இப்போ குழந்தைக்கு போகும். அப்படி போகும்போது இப்போ 2வதாக ஆன்டிபாடிஸ் உற்பத்தி ஆகிருக்கும் அந்த பாசிட்டிவ் பிளட் குரூப்புக்கு எதிராக. அது ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுவும் வந்து இந்த பிளசண்டா வழியாக போகும். இப்படி போன உடனே அந்த குழந்தையினுடைய ரத்தத்தை பார்த்த உடனே அது பாசிட்டிவ் பிளட் குரூப் அதில் RH இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை அழிக்க ஆரம்பிச்சிடும். ஏன் முதல்ல அந்த தாய்க்கு வந்து குழந்தை பிறக்கும்போது அந்த தாயினுடைய உடம்புல முதல் முறை அந்த குழந்தையை வெளியெடுக்கும்போது தான் அந்த ரத்தம் வந்து போகுது. அது போனதுக்கப்புறம் தான் அதுக்கு எதிரான ஆன்டிபாடிஸ் உற்பத்தி ஆகுது. இப்போ அந்த ஆன்டிபாடிஸ் அப்படியே வெயிட் பண்ணுது. அதுக்கேற்ற அதை எதிர்க்கிறதுக்குண்டான பாசிட்டிவ் பிளட் குரூப் வந்து அதை எதிர்க்கணும் அப்படின்னு. அந்த சமயம் அந்த தாய் 2வதாக கருவுறாங்க. அப்போ அந்த 2வது குழந்தையும் வந்து பாசிட்டிவ் பிளட் குரூப்போட அந்த கருவில் இருக்கும்போது அப்போ இந்த ஆக்சிஜன், மாவு சத்து, புரதம்லாம் அந்த குழந்தைக்கு போகும்போது இந்த ஆன்டிபாடிஸும் உள்ளே போகும். அந்தளவுக்கு சின்னதாக இருக்கும். அப்படி போன உடனே அங்கே பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அதை அழிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைக்கு அனீமியா, ஜாண்டஸ் மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். ஸோ முதல் குழந்தைக்கு இந்த பாதிப்பு ஏற்படாது. 2வது குழந்தைக்கு தான் பாதிப்பு ஏற்படும். எதனாலன்னா இதனால தான். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் சில நேரங்களில் ரேராக முதல் குழந்தைக்கே இந்த பாதிப்பு ஏற்படும். எப்படின்னா குழந்தையானது முதல் குழந்தையே வந்து வயிற்றில் இருக்கும்போதே ஒரு 7வது மாதம் 8வது மாதம் இந்த வாக்கில் வரும்போது ஏதாவது ஒரு புற அழுத்தம் காரணமாக அந்த குழந்தையினுடைய ரத்தமானது தாயினுடைய ரத்த நாளத்துக்குள்ளே போகிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. அப்படி போனால் அப்போ ஆன்டிபாடிஸ் உருவாகி அந்த குழந்தையை அழிக்க ஆரம்பிக்கும். மற்றபடி முதல் குழந்தைக்கு பெரிய பாதிப்புலாம் இல்லை. 2வது குழந்தைக்கு தான் அந்த மாதிரி பாதிப்பு ஏற்படும். இப்போ 2வது குழந்தைக்கு இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா இதை தடுக்கிறதுக்கு சில வழிமுறைகள் செய்வாங்க. அதுக்கு முன்னாடி ஜான் மேக்ஸ்வெல் போமன் வந்து ஒரு முக்கியமான விஷயம் பண்ணாங்க. அதுதான் வந்து இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் ஸ்பெக்ட்ரோமெட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு முறையை உருவாக்கினாங்க. அப்படின்னா என்னன்னா குழந்தையை சுற்றி பனிக்குடம் அப்படின்னு ஒன்று இருக்கும். குழந்தை வந்து கர்ப்பப்பையில் இருக்கும்போது ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்னு ஒரு திரவம் இருக்கும். அந்த திரவமானது அந்த குழந்தையை சுற்றி இருக்கும். இப்போ அந்த குழந்தையினுடைய பிளட் செல்ஸ் வந்து அழிஞ்சு போக ஆரம்பிக்குது அப்படின்னா, அதாவது ஆன்டிபாடிஸ் வந்து அந்த குழந்தைகளினுடைய பிளட் செல்ஸை அழிக்குது அப்படின்னா அப்போ அந்த பிளட் செல்ஸ் ஆனது அழிஞ்சுக்கிட்டே வந்து பிலிரூபினாக மாறும். பிலிரூபின் அப்படின்றது எல்லோ கலரில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளூயிட் மாதிரி. ஸோ பிலிரூபினாக அந்த பிளட் செல்ஸ் எல்லாம் மாறி அந்த திரவத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கலக்க ஆரம்பிக்கும். இப்போ இவர் உருவாக்கின அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் ஸ்பெக்ட்ரோமெட்ரி அப்படின்ற முறை என்னன்னா, ஃபஸ்ட்டு கர்ப்பமாக இருக்கக்கூடிய தாயினுடைய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த பனிக்குட நீர், அந்த திரவம், அதை வந்து ஊசி வழியாக வெளியே எடுப்பாங்க. வெளியே எடுத்து இந்த ஸ்பெக்ட்ரோமெட்ரி அப்படின்ற ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் ஸ்பெக்ட்ரோமெட்ரி அப்படின்ற ஒரு மிஷின் மாதிரி அதில் வந்து வைப்பாங்க. அதில் வச்சு அது எந்த அளவுக்கு வந்து அதில் பிலிரூபின் இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க.
இப்போ அதிகமான பிலிரூபின் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய குழந்தை அந்த கரு அது வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், பிளட் செல்ஸ் தான் வந்து அழிக்கப்பட்டு பிலிரூபினாக மாறும். இப்போ கொஞ்சம் பிலிரூபின் தான் இருக்குது அப்படின்னா அப்போ கொஞ்சம் பிளட் செல்ஸ் தான் அழிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதிகமான பிலிரூபின் இருக்குது அப்படின்னா அப்போ அதிகமான பிளட் செல்ஸ் அழிஞ்சு தான் இவ்வளோ பிலிரூபின் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதை வச்சு அந்த குழந்தைக்கு எந்த மாதிரியான சிகிச்சை தேவை, அந்த குழந்தைய அவசரப்பட்டு வெளியே எடுக்கலாமா வேணாமா, இதை பற்றிலாம் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையை மருத்துவர்கள் மேற்கொள்ள முடியும். எப்படின்னா இப்போ ஒரு நெகட்டிவ் பிளட் குரூப் உள்ள தாயினுடைய வயிற்றில் ரெண்டாவதாக ஒரு பாசிட்டிவ் பிளட் குரூப் உள்ள குழந்தை வளருது. இப்போ அந்த குழந்தை வந்து பிறக்கக்கூடிய நேரம் வருது, ஒரு 9 மாதம் கிட்ட வந்து நெருங்கிருச்சு. இப்போ பார்த்து அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரிய வருது அப்படின்னா அப்போ இந்த ஒரு டெஸ்ட்டை தான் பண்ணுவாங்க. இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் ஸ்பெக்ட்ரோமெட்ரியை பயன்படுத்தி டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி டெஸ்ட் பண்ணும்போது பிலிரூபினுடைய அளவு ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா அப்போ குழந்தைக்கு பெருசாக எந்த பாதிப்பும் இல்லை, இன்னும் 1 மாதம் தானே, அதுக்குள்ளே குழந்தை பாதிப்படைகிறதுக்குள்ளே வெளியே வந்துடும் அப்படின்னு இருக்கும். ஒருவேளை பிலிரூபின் அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ குழந்தை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் விட்டாலும் அந்த குழந்தை வந்து இறந்து போயிடும் அப்படின்றது தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்சால் உடனடியாக சிசேரியன் பண்ணி அந்த குழந்தைய வெளியே எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அது வந்து ப்ரீமெச்சூராக இருந்தாலும் அதுக்கு தேவையான இந்த இன்குபேட்டரில் வச்சு அந்த குழந்தைய பார்த்துக்கிறது, அது மாதிரி நடவடிக்கையெல்லாம் பண்ணி அந்த குழந்தைய பாதுகாத்துடலாம். ஸோ அப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த குழந்தைக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரியணும். அது தெரியணும்னா இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் ஸ்பெக்ட்ரோமெட்ரி ஆனது அவசியம். ஸோ அதை ஜான் மேக்ஸ்வெல் போமன் வந்து அந்த காலத்தில் கண்டுபிடிச்சிருந்தாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய விஷயத்தை 1964ஆம் ஆண்டு இவர் வந்து பண்ணாங்க. அதாவது இவருடைய கொலீக்ஸ் கூட இணைஞ்சு கனடாவில் ஒரு இன்ட்ரா யூட்டரின் இன்ட்ரா பெரிட்டோனியல் ஃபீட்டல் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படின்ற ஒரு சர்ஜரியை பண்ணாங்க. எப்படின்னா என்ன அர்த்தம்னா சில நேரங்களில் 6 மாதம் 7 மாதம் இந்த லெவலில் இருக்கும்போதே குழந்தைகளினுடைய பிலிரூபின் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது அதிகமாக அந்த குழந்தைகள் வந்து அந்த ஆன்டிபாடிஸ்னால தாயினுடைய ஆன்டிபாடிஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிய வரும். அப்போ இன்னும் கொஞ்ச நாள் விட்டாலும் அந்த குழந்தை இறந்து போயிடும். ஏன்னா அந்த குழந்தைக்கு கம்மியான ரத்தம் தான் இருக்கும், பிளட் செல்ஸ் எல்லாம் அழிஞ்சு போய். இப்போ இப்படியான சூழ்நிலை ஏற்படும் போது அந்த குழந்தைய வெளியே எடுக்க முடியாது. ஏன்னா இப்போ 9 மாதத்துக்கு மேலே ஆனால் கூட சிசேரியன் பண்ணி எடுத்து அந்த குழந்தைய காப்பாற்றலாம். ஆனால் 6 மாதம் 7 மாதத்துக்குள்ளெல்லாம் ஆனால் அது ரொம்ப குறப்பிரசவமாயிரும். அந்த குழந்தை ஃபுல்லாக வளர்ச்சி கூட அடைஞ்சிருக்காது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் அந்த குழந்தைய வெளியவே எடுக்க முடியாது. ஆனால் அந்த குழந்தைய அப்படியே கர்ப்பப்பையில் விட்டு வச்சாலும் அந்த குழந்தை இறந்துடும். இப்படியான சூழலில் ஒரு விஷயம் பண்ணாங்க. அதுதான் என்னன்னா அந்த குழந்தைக்கு ரத்தம் ஏற்றுறது. இப்போ அந்த தாயினுடைய ஆன்டிபாடிஸ் ஆனது குழந்தையினுடைய பிளட் செல்ஸை அழிக்குது. அதுதான் பிரச்சனை. இப்போ பிளட் செல்ஸ் அழிக்கப்படுறனால குழந்தையினுடைய ரத்த அளவு குறைஞ்சு அந்த குழந்தைக்கு அனிமியா போன்ற பாதிப்புகள் ஏற்படுது. இப்போ அந்த ரத்த அணுக்கள் அழிஞ்சு போகிறத தடுக்க முடியாது. ஆனால் அதுக்கு பதிலாக அந்த ரத்த அணுக்களை அதிகரிக்கலாம். அதுதான் வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். அதாவது ரத்தத்தை அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கருவிலிருந்து அந்த குழந்தைக்கு வந்து அந்த கருவுக்கு வந்து கொடுக்கிறது. ஸோ இப்போ 6 மாத கரு வந்து உள்ளே இருக்குது, அந்த குழந்தையினுடைய ரத்தம் கம்மியாக இருக்குது. இப்போ அந்த குழந்தைக்கு வெளியே இருந்து ரத்தம் கொடுத்தா மறுபடியும் அந்த குழந்தைக்கு ரத்தம் கிடைச்சிரும். அப்போ மறுபடியும் வந்து சில மாதங்கள் வந்து அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகாது. ஏன்னா அந்த தாயினுடைய ஆன்டிபாடிஸ் மறுபடியும் பிளட் செல்ஸ் அழிக்க ஆரம்பித்தாலும் அந்த குழந்தை வந்து முழுமையாக வளர்ச்சி அடைஞ்சு வெளியே வரக்கூடிய தன்மையை பெற்றுரும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய பாதுகாப்பாக வெளியே எடுத்துடலாம். ஸோ இப்போ அந்த குழந்தையினுடைய அதாவது கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ரத்த மாற்றம் பண்ணுறது அப்படின்றது சாதாரணமான விஷயம்லாம் கிடையாது. அது ரொம்ப சவால் நிறைந்த விஷயம். அதுக்கு ஃபஸ்ட்டு தாயை வந்து ஒரு பெண் இருக்கிறாங்கன்னா அவங்கள வந்து மயக்கமடைய வச்சுட்டு அந்த இடத்த மறுத்து போக வச்சு அதுக்கப்புறம் ஒரு ஊசி வழியாக ரத்தத்தை மெதுவாக அந்த கர்ப்பப்பை வழியாக குழந்தையினுடைய வயிற்று பகுதியில் ஏற்றுவாங்க. அப்போ குழந்தையையும் மயக்கமடைய வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ரத்தம் ஏற்றுவாங்க. ரத்தம் ஏற்றுனதுக்கப்புறம் குழந்தை வந்து மறுபடியும் வந்து ஆரோக்கியமாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து இன்ட்ரா யூட்டரன் இன்ட்ரா பெரிட்டோனியல் ஃபீட்டல் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படின்றது. இது 1964ஆம் ஆண்டே ஜான் மேக்ஸ்வெல் போமன் வந்து கனடாவில் இவருடைய கொலீக்ஸ் கூட இணைஞ்சு பண்ணாங்க. கனடாலேயே பண்ணப்பட்ட ஃபஸ்ட்டு இன்ட்ரா யூட்டரன் இன்ட்ரா பெரிட்டோனியல் ஃபீட்டல் டிரான்ஸ்ஃபியூஷன் இதுதான். அந்த சாதனையை ஜான் மேக்ஸ்வெல் போமன் வந்து படைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து இன்னும் கூடுதலாக பல்வேறு விஷயங்கள் பண்ணாங்க. என்னன்னா இப்போ இந்த ஆர்எச் டிசீஸ் வந்ததுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு இந்த வழிமுறைகள் எல்லாம் இருக்குது, இந்த ரத்தம் ஏற்றுறது இது மாதிரி. அதுக்கு பதிலாக இந்த ஆர்எச் டிசீஸே வராமல் தடுத்தா எப்படி இருக்கும்?
அதை பற்றி இவரை வந்து ஆராய்ச்சி செய்ய தொடங்கினாங்க. அப்போ பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள் அதை செஞ்சு வந்தாங்க. அப்போ தான் RH இம்யூன் குளோபுலின் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்தை வந்து உருவாக்கினாங்க. இது வந்து ஆன்டி-டி அப்படின்னு அழைக்கப்படும். இது என்னன்னா, இப்போ தாயினுடைய உடம்புல எப்போ வந்து அந்த ஆன்டிபாடிஸ் உருவாகும் பாசிட்டிவ் பிளட் குரூப்புக்கு எதிராக அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரசவத்தின் போது தான். இப்போ பிரசவம் நடக்குது அப்படின்னா பிரசவத்தின் போது குழந்தையை வெளியே எடுக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்படக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக குழந்தையினுடைய ரத்தமானது தாயினுடைய உடம்புல கலக்கும். அப்போ தான் அந்த தாயினுடைய உடம்பு அந்த ரத்தத்துக்கு எதிரான ஆன்டிபாடிஸை உற்பத்தி செய்யும். இப்போ அந்த ஆன்டிபாடிஸை உற்பத்தி செய்கிறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தையினுடைய ரத்த அணுக்களை அந்த தாயினுடைய உடம்புல வச்சு அழிச்சிட்டா அப்போ ஆன்டிபாடிஸே உற்பத்தி ஆகாது. அதுக்கு பயன்படுத்துறது தான் இந்த RH இம்யூன் குளோபுலின் அப்படின்றது, அதாவது ஆன்டி-டி அப்படின்றது. இது என்னன்னா ஊசி வழியாக இப்போ பிரசவம் முடிஞ்சதுக்கப்புறம் உடனடியாக ஒரு 3 நாளுக்குள்ளே அந்த தாயினுடைய உடம்புல இந்த ஊசி போடுவாங்க. இந்த ஊசி போட்டால் இந்த மருந்து போய் அந்த குழந்தையினுடைய ரத்தம், அந்த கசிஞ்ச குழந்தையினுடைய ரத்தத்தை அழிச்சிரும். அதனால ஆன்டிபாடிஸ் உற்பத்தி ஆக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அது உற்பத்தி ஆகுறதுக்குள்ளேயே இந்த மருந்து செயல்பட்டு அந்த பிளட்டை வந்து அழிச்சிரும். அதனால 2வது பிரசவத்தின் போதும் அந்த ஆன்டிபாடிஸ் இருக்காது. அந்த ஆன்டிபாடிஸ் இல்லாதனால 2வது பிரசவத்தின் போதும் அந்த தாய்க்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கப்புறம் 2வது பிரசவம் முடிஞ்ச பிறகு இந்த RH இம்யூன் குளோபின் வந்து போடுவாங்க. ஸோ இது மாதிரி வந்து தொடர்ச்சியாக பண்ணுவாங்க. இதுதான் வந்து இந்த மருந்து தான் வந்து ரொம்ப முக்கியமானது. இதை தான் இவர் வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க மிகப்பெரிய அளவில். கனடாவில் இது லைசன்ஸ் பெற்று இது வந்து பெரிய அளவில் வரணும் அப்படின்னு வலியுறுத்தி வந்தாங்க. இதுக்கிடையில் 1969ஆம் ஆண்டு வினபெக்லேயே வினபெக் RH இன்ஸ்டிடியூட் அப்படின்னு ஒரு இன்ஸ்டிடியூட்டை இவர் வந்து கோஃபவுண்டராக இருந்து சில நபர்கள் கூட இணைஞ்சு நிறுவினாங்க. அதுக்கப்புறம் அங்கேயும் இவர் வந்து தொடர்ச்சியாக பணியாற்றி வந்தாங்க. அதே சமயம் இவர் படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் மேனிடோபாவில் இவர் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசன் மருத்துவ பேராசிரியராகவும் பணியாற்றி வந்தாங்க. அதுக்கப்புறமா கூடுதலாக இவர் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டறிஞ்சாங்க. என்னன்னா, இப்போ ஒரு குழந்தை வந்து பிறக்கும்போது கரெக்டாக பிரசவத்தின் போது மட்டும் இந்த ரத்தம் தாயினுடைய உடம்புல கலக்கிறது இல்லை. சில நேரங்களில் 7 மாதம் 8 மாதம் இருக்கும்போதே ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த குழந்தையினுடைய பாசிட்டிவ் பிளட் குரூப் ஆனது நெகட்டிவ் பிளட் குரூப் கொண்ட தாயினுடைய உடம்புல கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இவர் கண்டுபிடிச்சாங்க. இதை தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். 7 மாதம் 8 மாதம் இருக்கும்போது கூட சில நேரங்களில் முதல் குழந்தையினுடைய ரத்தம் கூட கலந்துரும் அப்படின்னு. அதுக்காக இவர் என்ன பரிந்துரை பண்ணாருன்னா, பிரசவம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஊசி இந்த RH இம்யூன் குளோபுலின் போடாமல் பிரசவத்து அந்த பெண் வந்து கர்ப்பமாக இருக்கும்போதே ஒரு 7 மாதம் 28 வாரம் ஆகுது அப்படின்னா அப்போவே வந்து இந்த ஊசி போட்டு சேஃப் ஆகிக்கலாம். அதுக்கப்புறம் பிறந்த பிறகு மறுபடியும் ஊசி போடலாம் அப்படின்னு இவர் வந்து ஒரு முறையை கொண்டு வந்தாங்க. இது வந்து ஆன்டினேட்டல் ப்ரோஃபிலாக்சிஸ் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அந்த மாதிரி பல திட்டங்களை இவர் வந்து உருவாக்கினாங்க. இப்படி குழந்தைகளையும் அந்த தாயையும் காப்பாற்றுறதுக்கு உண்டான பல்வேறு முறைகளை இவர் வந்து உருவாக்கியிருந்தாங்க. இதன் மூலமாக RH டிசீஸை ஒழித்து அது வந்து பெரிய அளவில் இன்றைய காலகட்டத்தில் இல்லாமல் போகிறதுக்கு ஜான் மேக்ஸ்வெல் போமன் வந்து மிக முக்கிய காரணமாக இருந்திருக்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட நபர் 1996 ரிட்டையர் ஆனாங்க. 2005 மே 22 அன்னைக்கு இவரோட 79 வயசில் இறந்து போனாங்க. இப்பேற்பட்ட ஜான் மேக்ஸ்வெல் போமன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.